வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்தத்தினுடையில ஒரு அற்புதமான மகான் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை பற்றி பார்க்கலாம். திண்டுக்கல்ல எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்த ஜீவசமாதி இருக்காங்க. அதில் சமீபத்தில் வாழ்ந்த ஜீவசமாதியான ஒரு மிகப்பெரிய மகான் யாருன்னா பிச்சை சாமிகள். பிச்சை சாமிகளை பொதுவாக சித்தர் மார்க்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திண்டுக்கல்ல ஏறக்குறைய 35 வருடம் வாழ்ந்தவர். அவர் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுட்டு அப்படியே வந்தவர். இங்கே சித்தநிலை அடைஞ்சு இங்கே திண்டுக்கல்லே பெரும்பகுதி இருந்தார். ஏறக்குறைய திண்டுக்கல்ல வெள்ள விநாயகர் கோயில் பக்கத்தில் 35 வருடம் அங்கே இருந்திருக்காரு. அவரை பார்க்காதவங்க பெரும்பகுதி யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா டவுனுக்குள்ளே போனாலே அவரை ஒரு தடவையாவது பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ள விநாயகர் கோயில், அபிராமி அம்மன் கோயில் இந்த மாதிரி சவுண்டில் நடந்து வந்துக்கிட்டே இருப்பார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலி ஸ்வீட்னு இருக்குது. அது சந்துக்குள்ளே ஒரு ஆசாரி கடை இருக்குது. அந்த கடைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா, கல் போட்டிருப்பாங்க. அந்த கல்லில் உட்காந்துருப்பார், இல்லைனா படுத்திருப்பார். எப்பயுமே ஜடையை கோதிக்கிட்டே இருப்பார். அதனால் இவரை சடசாமியார்னு சொல்லுவாங்க. பிச்சை சாமின்னு சொல்லுவாங்க. மூக்குப்பொடி சித்தர்னு சொல்லுவாங்க. இவருக்கு பல திருநாமங்கள் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாக்குள்ளலாம் சுத்திட்டு இருப்பார். இவருக்கு பேர் அடிகுடிக்கும் பிச்சைன்னு பேர். இவர்ட்ட அடி வாங்குறதுக்காகவே ஒரு குரூப் இருப்பாங்க. அடி வாங்கினா கர்மவினை போயிரும்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவர் மேக்ஸிமம் அப்படி நிற்கிற யாரையும் அடிக்க மாட்டார். திடீர்னு அவராக போய் அடித்தார் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு இருக்க பழக்கடைக்காரங்க, பூக்கடைக்காரங்க எல்லாத்துக்குமே சாமி ரொம்ப பிரபலம். அவர் எந்த கடையில் போய் நின்னாலும் அந்த கடையில் டீ கேட்டால் உடனே கொடுப்பாங்க. அதை பாதியை குடிப்பார், பாதியை கீழே ஊற்றுவார். பழ கடையில் போனால் ஆப்பிள் பழம் கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட் கடையில் போய் நின்னாருன்னா மிச்சர் ஸ்வீட்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அவர் வந்தாலே அதிர்ஷ்டம் நினைப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே ரொம்ப பிரபலமாக இருந்த மகான் அவங்க. அது உண்மை சம்பவம் என்னென்னா, மாரிமுத்துன்னு சொல்லி என்னோடய நண்பர். அவர் இங்கே திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியை சேர்ந்தவர். அவர் பார்த்திங்கன்னா, பொருளாதார ரீதியாக ரொம்ப ஒரு வீழ்ச்சி அடைஞ்ச டைம். நல்ல தொழில் பண்ணிக்கிருந்தவர். தொழிலும் மோசமாயிடுச்சு. குடும்பத்தில் பல பிரச்சனைகள். அவருக்கு உடம்புலேயே ரொம்ப உடம்பு சரியில்லாத சூழ்நிலை இருந்தார். ரொம்ப சிரமம். எதுவுமே சொல்ல முடியாத இருந்தது. போய் சோசியேட்டை பார்த்தப்ப சொன்னாங்க, உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. 2 வருஷம் உங்களுக்கு கஷ்டம் தான். தொழில் இதெல்லாம் எதுவுமே சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ரொம்ப வருத்தம். அவருக்கு ஃபேமிலி ரன் பண்ண முடியல. என்ன இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருந்தார். அப்போ நான் சொன்னேன், சாயங்காலம் பிச்சை சாமி போய் பார்க்கலாங்க. போய் பார்த்தா நல்லது. அவரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா சித்தர்களால் எல்லாம் முடியும். வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் போயிட்டு ஒரு 10 பேர் ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் இவர் நின்றுக்கிட்டு இருந்தோம். அவர் எழுந்திரிச்சு கோவமாக வரவும் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு சாமி எழுந்திரிச்சு வேகமாக வந்தாருன்னா கோவமாக இருக்காருன்னு தெரியும் ஓடுவாங்க. அது ஒரு 5 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 5 பேர் அடிக்கலை. என்னையும் அடிக்கலை. எனக்கு தாண்டி நின்றுக்கிட்டு இருந்த என் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி நொறுக்கிட்டார். அடி ஒரு 5, 6 அடி இருக்கும். பக்கத்தில் கல் எடுத்து அடிக்க போனார். அவர் அப்புறம் ஒதுங்கிட்டார். கல் பக்கத்தில் வந்துருச்சு. அடிச்சுட்டு போடா போடா அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணார், நேர் அந்த வலது கை புறமா நேர் போயிட்டார். அவர் எப்பயும் ஒரு தடவை படம் விட்டுருவார். அப்புறம் இவனை மட்டும் கை காட்டி வாடா அப்படின்னு கூப்பிட்டு இடது கை புறமா போக சொன்னார். சொல்லிட்டு ஓங்கி ஒரு வேற உதைச்சார். போடுறா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த சூழ்நிலைகள் டோட்டலாகவே ஒரு மாதத்துக்குள்ளே அவர் முன்னாடி இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாறிடுச்சு. அது அனுபவபூர்வமான உண்மை. அவராக அடிக்கணும். நாம் போய் அடிக்காதவரை கோவப்படுத்தி அடி வாங்கினதுனால எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது. சில பேர் அப்படி தான் நிற்பாங்க. அவர் கண்டுக்காமல் போவார். போங்க போங்கன்னு கை காட்டுவார். போகவே மாட்டாங்க. எதுக்குன்னா அடித்தா நல்லது அப்போ தான் அடிப்பார் கோவப்பட்டு வெயிட் பண்ணுவாங்க. அவர் அப்படி அடிக்க மாட்டார். அப்படி அவரை கோவப்படுத்தி அடி வாங்கினாலும் அது நல்ல விஷயம் இல்லை. இவர் இயல்பாக சாமி அடித்தனால அவருக்கு இருந்த எல்லா வினைகளும் போன மாதிரி எல்லா சூழ்நிலையுமே மாறிடுச்சு. பழைய நிலைமைக்கு மேலே நல்லா வந்துட்டார். இது வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான நிகழ்வு நேரடியாக பார்த்ததில். அவர் ஜீவசமாதி அடைஞ்சு குஞ்சரம்பட்டி அப்படிங்கிற இடத்துல அவரோட ஜீவசமாதி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருடம் குரு பூஜை நடக்குது. ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கும் சாப்பாடும் போடுறாங்க. நீங்கள் பக்தர்கள் யாராவது திண்டுக்கல் வந்தீங்கன்னா குஞ்சரம்பட்டி போய் அந்த அற்புதமான மகானோட ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. வாழ்க்கையில் வளம் பெறுங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.